ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் பூந்தி தாங்க செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பூந்தி வீட்லேயே நம்ம சூப்பராக செய்யலாங்க. டேஸ்ட் ரொம்பவே எனக்கு சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும்னா 1 கப் கடலை மாவு நான் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அதில் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம நல்லா கை வச்சு நம்ம நல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுறலாம். ஸோ நல்லா உதிரி உதிரியாக ஆக்கி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு நம்ம. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து தோசை மாவு அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த லெவலுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் பூந்தி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி முத்து முத்தாக விழுதுன்னு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம அப்பப்போ அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இது இருக்கட்டும் இப்படியே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை பாகு தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் இதுக்கு வந்து நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வந்து நான் சுகர் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஓரளவுக்கு எப்படின்னா கொஞ்சம் லைட் கம்பி பதத்துக்கு வர்ற மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம டச் பண்ணால் தேன் மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூந்தியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா இதில் ஊறட்டும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே சாஃப்டாகிருச்சு. இப்போ நம்ம தனியாக அதுக்கு ஒரு இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஸ்வீட் பூந்தி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்டி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.